الحمد لله الذي وعد فوفا وأوعد فوفا، والصلاة والسلام على سيدنا محمد السيد الشرفاء ومسود الخلفاء وعلى آله وصحبه أهل الكرم والوفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم: وقال ربكم ادعوني أستجب لكم إن الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخرين. صدق الله العلي العظيم. ஏழு வானங்களையும் பூமிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்பு ஸமாவாத்தி வல் அர்த், அவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகத்தில் வாழக்கூடிய முழு மனிதர்களுடைய நலனுக்காக வேண்டி அனுப்பி வைக்கப்பட்ட உத்தம நபிமார்கள், ரசூல்மார்கள், குறிப்பாக எங்களுடைய உயிரிலும் மேலான அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவினுடைய கட்டளைகளை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும், அவனுடைய விலக்கல்களை முற்றுமுழுதாகவே தவிர்ந்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக அடியானுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நசீகத் செய்து கொள்கிறேன். ஊசிக்கும் பித்தகுவல்லாஹ். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஒரு முஸ்லிமான மனிதன் நிறைவேற்றக்கூடிய அனைத்து விதமான வணக்க வழிபாடுகளினுடைய பிரதிபலிப்பினையும், ஒரு முஃமினான மனிதன் நிறைவேற்றக்கூடிய அனைத்து விதமான இபாதாத்துகளினுடைய பின்னணியினையும் புனித இஸ்லாம் மார்க்கம் அடிப்படையான ஒரு பகுதியோடு, அடிப்படையான ஒரு அம்சத்தோடு, அடிப்படையான ஒரு காரியத்தோடு முழுமையாக தொடர்பு படுத்தி வைத்திருக்கிறது. அது தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், ஜகாத்தாக இருக்கலாம், ஹஜ் உம்ராவுடைய இபாதத்தாக இருக்கலாம், சதகாவாக இருக்கலாம், நஃபிலான வணக்கங்களாக இருக்கலாம். அனைத்து விதமான வணக்க வழிபாடுகளையும் புனித இஸ்லாம் மார்க்கம் அடிப்படையான ஒரு பகுதியோடு இணைத்து வைத்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, அது நபிமார்களுடைய, ரசூல்மார்களுடைய, முஃமின்களுடைய ஆயுதமாக குர்ஆனும் ஹதீஸும் முன்வைத்திருக்கிறது. சிலாஹுல் முஃமினீன். மேலும் ஒரு முஸ்லிமான மனிதன் படைத்தவன் அல்லாஹ் தஆலாவுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய தொடர்பு சாதனமாக குர்ஆனும் ஹதீஸும் நம்மவர்களுக்கு முன்வைத்திருக்கிறது. திர்மிதியுடைய ரிவாயத், அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், அத்துஆ முஹுல் இபாதா. அத்துஆ முஹுல் இபாதா. ஒரு மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எவ்வளவு அழகாகவும் அலங்காரமாகவும் இருந்த போதிலும், அவனுடைய அத்துணை உறுப்புகளையும் அழகிய முறையில் செயல்படுத்தக்கூடிய அவனுடைய மூளை சீராக இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அதே போன்று அல்லாஹ் தஆலா அனைத்து விதமான
இபாதத்துகளினுடைய அடிப்படை அம்சமாக குர்ஆனும் ஹதீஸும் நம்மவர்களுக்கு துஆவினுடைய பகுதியை முன்வைத்திருக்கிறது. அத்துஆஉ முக்குல் இபாதா, தொழுகை துஆ, நோன்பு துஆ, ஜகாத்துடைய அமல் துஆ, ஹஜ்ஜுடைய இபாதத் துஆ, உம்ரா துஆ, சதகா துஆ, தஹஜ்ஜுத் துஆ, அனைத்து விதமான வணக்க வழிபாடுகளோடும் குர்ஆன் ஹதீஸ் துஆ என்ற செயல்பாட்டை இபாதத்தை தொடர்புபடுத்தி வைத்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களில் விசேடமான ஒரு சஹாபி தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சஹாபாக்கள்ல அதிகமான மேக்சிமம் ஹதீஸ்களை ரிவாயத் செஞ்ச ஒரு சஹாபி அது அபூபக்கரும் கிடையாது, உமரும் கிடையாது, உஸ்மானும் கிடையாது, அலி இப்னு அபீ தாலிபும் கிடையாது, இப்னு அப்பாஸும் கிடையாது, இப்னு மஸ்ஊதும் கிடையாது, ஆயிஷாவும் கிடையாது ரலியல்லாஹு தஆலா அன்ஹும். சஹாபாக்கள்ல அதிகமான ஹதீஸ்களை ரிவாயத் செய்யக்கூடிய ஒரு சஹாபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க. 5373 ஹதீஸ்களை நரேட்டிங் பண்றாங்க. கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹ்வோட குறுகிய கால அந்த தொடர்பு இருந்த போதிலும் அனைத்து சஹாபாக்களையும் மிஞ்சிய நிலைமையில கூடுதலான ஹதீஸ்களை ரிவாயத் செய்யக்கூடிய சஹாபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க. அபூ ஹுரைரா அவங்களுடைய மிக முக்கியமான ஒரு வாழ்க்கை வரலாற்றினுடைய ஒரு பகுதி தான் அவர்களுடைய தாய். அளவு கடந்து அபூ ஹுரைரா தன்னுடைய தாயோடு அன்பு வைத்திருந்தார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், அபூ ஹுரைராவுடைய தாய்க்கு அல்லாஹ் தஆலா ஆரம்ப சந்தர்ப்பங்களில் ஹிதாயத்தினுடைய ஈமானுடைய தீனுடைய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுக்கல. பல விடுத்தங்கள் அபூ ஹுரைரா தன்னுடைய தாய் கிட்ட போய், நீங்க ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளணும், நீங்க இஸ்லாத்துக்குள்ள வரணும் என்றெல்லாம் அழைத்த போதிலும் அன்பானவர்களே, அந்த பெண்மணி அபூ ஹுரைராவுடைய அந்த அழைப்புக்கு பதில் கூறவில்லை. ஒரு நாள் அல்லாமா ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்றாங்க, தன்னுடைய தாய்க்கு முன்னால் போய் இருந்தார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. என்னுடைய அருமை தாயே, ரசூலுல்லாஹ் அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நபியோர்களை நீங்கள் கபூல் செய்ய வேண்டும், இஸ்லாம் மார்க்கத்துக்குள்ளா நுழைய வேண்டும் என்று கூறிய பொழுது அச்சந்தர்ப்பத்தில் அந்த பெண்மணி ரசூலுல்லாஹை பற்றி தேவையில்லாத சில வார்த்தைகளை பேசுவதற்குரிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அபூ ஹுரைரா அவங்களுக்கு, என்னுடைய அருமை தாய் ரசூலுல்லாஹை பற்றி வித்தியாசமாக பேசிட்டாங்க என்றதுனால அவங்க கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தார்கள். அவங்களுக்கு எந்த ரியாக்ஷன் பண்றதுக்கு ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு முன்னால அழுது கொண்டு போனாங்க. போய் ரசூலுல்லாஹ், என்ன அபூ ஹுரைரா, என்னுடைய தாய் உங்களை இவ்வாறு ஏசிவிட்டாள். ரசூலுல்லாஹ், என்னுடைய தாயுடைய ஹிதாயத்துக்காக துஆ செய்யுங்க, என்னுடைய தாயுடைய ஈமானுக்காக துஆ செய்யுங்க. அன்புக்குரியவர்களே, வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்களுக்கு முன்னால அன்பு ரசூலுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய இரு கரங்களையும் ஏந்தினார்கள். ரசூலுல்லாஹ் யதைஹி, தன்னுடைய இரு கரங்களையும் ஏந்தி நபியவர்கள் அபூ ஹுரைராவுடைய தாய்க்காக வேண்டிய ஒரு துஆ செஞ்சாங்க. அல்லாஹும் மஹ்தி உம்ம அபீ ஹுரைரா, அல்லாஹும் மஹ்தி உம்ம அபீ ஹுரைரா, அல்லாஹும் மஹ்தி உம்ம அபீ ஹுரைரா. யா அல்லாஹ், இந்த அபூ ஹுரைராவுடைய தாய்க்கு ஹிதாயத்தை கொடுத்துரு என்று ரசூலுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய இரு கரங்களையும் உயர்த்தி துஆ செய்த பிற்பாடு 2 கரங்களையும் கீழே போட்டாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்திலிருந்து லெஃப்ட் ஆகினாங்க. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் அங்க போயிட்டாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்குள்ள ஒரு சத்தம் கேட்டது. திடீரென்று அபூ ஹுரைராவுடைய தாய் அபூ ஹுரைராவின் பக்கம் முன்னோக்கி வர ஆரம்பித்தார்கள். வந்து கிட்ட வந்தாங்க. என்னுடைய அருமை மகனே அபூ ஹுரைரா, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, நான் இஸ்லாத்துக்குள்ள நுழைகிறேன், நான் ஷஹாதா கலிமாவை சொல்றேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்களுடைய கண்கள் இருந்து ஆனந்த கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு முன்னால விரைந்து சென்றார்கள்.
போய் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இன்ன உம்மி கத் அஸ்லமத், உங்களுடைய துஆவினுடைய அந்த பிரதிபலிப்பின் காரணமாக என்னுடைய தாய் இஸ்லாத்துக்குள்ள நுழைந்து விட்டார் யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹ் ஒன்னும் பேசல. யா ரசூலல்லாஹ் எனக்கு இன்னும் ஒரு வேண்டுதல் இருக்குது, நீங்க துஆ செய்வீங்களான்னு கேட்டாங்க. என்ன அபூ ஹுரைரா நான் துஆ செய்யணும்? இல்ல யா ரசூலல்லாஹ், இந்த அபூ ஹுரைராவாகிய என்னையும் அபூ ஹுரைராவுடைய தந்தையாகிய என்னுடைய தாயையும் சுப்ஹானல்லாஹ் இந்த தேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் சஹாபாக்கள் முஃமினான மனிதர்கள் முஸ்லிம்கள் அனைவர்களும் எங்களை நேசிக்கக்கூடிய அளவுக்கு முஹப்பத்துக்காக வேண்டி துஆ செய்யுங்க யா ரசூலல்லாஹ். அபூ ஹுரைராவை யாரு பேசினாலும் அவரோட எல்லாரும் முஹப்பத் வைக்கணும், என்னுடைய தாயோடு அன்பு வைக்கணும், அபூ ஹுரைராவோட அளவு கடந்த நேசம் வைக்கணும். யா ரசூலல்லாஹ் நீங்க துஆ செய்யுங்க. அபூ ஹுரைரா அங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறுபடியும் தன்னுடைய கையை உயர்த்தினாங்க. உயர்த்தி அல்லாஹும்ம ஹப்பிப் உபைதக ஹாதா வ உம்மஹு இலா இபாதிக்கல் முஃமினீன், படைத்தவன் இறைவா, உனக்கு முன்னால் இந்த சிறிய அடியான் அபூ ஹுரைரா இருக்கிறார், இந்த அபூ ஹுரைராவை அனைத்து முஃமினான முஸ்லிம்களும் நேசம் வைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய உள்ளத்துல மஹப்பத்தை கொடுத்துருயா சொல்லலாம். யா அல்லாஹ், நபி உங்க கையை கீழே போட்டாங்க. அபூ ஹுரைரா சொல்றாங்க, அல்லாஹ் சத்தியமாக சுப்ஹானல்லாஹ் மா சமிஅனி வ மா ரஆனி, என்னுடைய வாழ்க்கையில யாரெல்லாம் என்னை கண்டு பேச ஆரம்பித்தார்களோ, யாரெல்லாம் என்னை பற்றி கேள்விப்பட்டார்களோ அத்துணை முஸ்லிம்களும் முஃமின்களும் இந்த உலகத்தினுடைய அழிவு வரைக்கும் எங்களுக்கு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹ், அபூ ஹுரைராவுடைய முஹப்பத் அவங்க வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அபூ ஹுரைரா சொல்றாங்க, ரசூலுல்லாஹுடைய துஆவுடைய பிரதிபலிப்பை என்னுடைய கண்ணா நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அன்புக்குரியவர்களே, நபிமார்களுடைய ரசூல்மார்களுடைய துஆவை அல்லாஹ் ஒரு பொழுதும் தட்ட மாட்டான். லா யுரத்து துஆஹும், குறிப்பாக அன்பு ரசூலுல்லாஹினுடைய துஆவினுடைய பிரதிபலிப்பை சஹாபாக்கள் கண்ணால பார்த்தாங்க. நிறைய துஆ செய்வாங்க, அந்த துஆ கபூலாகும். ஜும்மாவுடைய குத்பா செய்து கொண்டிருக்கிறார்கள் ரசூலுல்லாஹ் மிம்பர் மேடையில. ஜும்மாவுடைய நேரம் சஹாபாக்கள் தன்னுடைய குத்பாவை நபியோடைய குத்பாவை செய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். குத்பா செய்வெடுக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரனை பார்த்து வாய்மூடு என்று சொன்னாலும் கூட பக்கத்தில் லகா அந்த ஜும்மா நாசமாகிடும். ரசூலுல்லாஹ் அவர்கள் உருக்கமான குத்பா செய்து கொண்டிருக்கிறார்கள். சஹீஹ் புகாரியுடைய ரிவாயத், ஒரு மனிதர் சஹாபி மஸ்ஜிதுக்குள்ள வராரு. அவரே சஹாபாக்களோடு சேர்ந்து இணைந்து ரசூலுல்லாஹுடைய ஜும்மாவுடைய குத்பாவை செவிமடுப்பதற்கு பகரமாக நடு மஸ்ஜிதில் இருந்து யா ரசூலல்லாஹ் யா ரசூலல்லாஹ் என்று சத்தம் போடுறாரு. நபி அவங்க பார்த்தாங்க, எல்லாரும் என்னுடைய குத்பாவை செவிமடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஏனப்பா அவர் மட்டும் சத்தம் போடுறாரு? அவருடைய உணர்வை ரசூலுல்லாஹ் அவங்க மதிச்சு கேட்டாங்க, மாலக், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல யா ரசூலல்லாஹ், ஹலக்கத்தில் மவாஷி, எங்களுடைய கால்நடைகள் மழை இல்லாததின் காரணமாக மரணித்துக் கொண்டிருக்கின்றன. ஹலக்கத்தின் அம்வால், எங்களுடைய விவசாய நிலங்கள் நாசமாகிக் கொண்டிருக்கின்றன. எல்லாம் பஞ்சத்தால் வாடி போய் கொண்டிருக்கின்றன. மலைகள் இல்லையா ரசூலல்லாஹ், படைத்தவன் அல்லாஹ் கிட்ட கையேந்துங்கள் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு மழையை தரட்டும். ரசூலுல்லாஹ் அந்த மனிதருடைய உணர்வை மதித்தார்கள். நபி உங்க மிம்பருக்கு மேலே இருந்து ரசூலுல்லாஹுடைய இரு கரங்களை நபி உயர்த்தினாங்க. அன்பானவர்களே, இந்த ஹதீஸுடைய தாக்கத்தை எங்களுக்கு பார்க்கலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹுடைய கையை உயர்த்தும் பொழுது அல்லாஹ் சத்தியமாக வானத்தில் எந்த மலை மேகத்துடைய கூட்டங்களையும் நாங்க பார்க்கல. எந்த மலை மேகத்துடைய அடையாளம் இருக்கவில்லை. நபி அவங்க கையை உயர்த்தி துஆ செய்ய ஆரம்பிச்சாங்க. அல்லாஹும்ம அகிஸ்னா, அல்லாஹும்ம அகிஸ்னா, அல்லாஹும்ம அகிஸ்னா. ஒரு துஆவை கேட்கும் பொழுது குறைந்தபட்சம் 3 விடுத்தங்களை துஆவை ரிப்பீட் பண்றது சொன்னா சொல்லுவாங்க. 3 விடுத்தங்கள் துஆவை கேட்டு அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் அவங்க தன்னுடைய கையை கீழே போடல,
அன்பானவர்களே, ரசூலுல்லாஹினுடைய தாடியின் ஊடாக மழை தண்ணீர்கள் சொட்டு சொட்டாக வடிய ஆரம்பித்தது. மழை தண்ணீர்கள் சொட்டு சொட்டாக வடிய ஆரம்பித்தது. ரசூலுல்லாஹினுடைய துஆவினுடைய அந்த பிரதிபலிப்பை உடனடியாக நாங்கள் கண்ணால பார்த்தோம். அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹினுடைய வாழ்க்கையில அதிகமான சந்தர்ப்பங்களில் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹினுடைய துஆவினுடைய மகத்துவத்தையும் பிரதிபலிப்பையும் கண்ணால பார்த்தாங்க. எனக்கு இந்த ஹுதுபாவினுடைய மிக முக்கியமான பகுதியாக கனிமானவர்களே, துஆ என்றது இது நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் உரித்தான ஒரு செயல்பாடு அல்ல, அவுலியாக்களுக்கு மாத்திரம் உரித்தான ஒரு பகுதி அல்ல. ஒரு முஸ்லிமான மனிதன் தன்னுடைய 2 கைகளையும் படைத்தவன் அல்லாஹ்விடத்தில் ஏந்தி துஆ செய்வதனுடைய சிறப்புகளும் மகத்துவங்களும் என்ன? அந்த 2 கையையும் ஏந்தி துஆ செய்யும் பொழுது முஸ்லிம்களாகிய நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களும் சுண்ணாக்களும் வழிமுறைகளும் என்ன? அன்பானவர்களே, ஒரு முஸ்லிமான மனிதன் வஃபாத்தாகிட்டாரு. வஃபாத்தாகினா அவர் அழகான முறையில குளிப்பாட்டி அவரை கஃன் செஞ்சு அவருக்கு மக்கள் தொழுவித்து அவரை கபர்ல போய் அடக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், கபர்ல அவருடைய ஜனாசாவை வைக்கிறதோட உலகத்தில் அவர் நிறைவேற்றிய அத்துணை விதமான தொழுகைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. அனைத்து தொழுகைகளுக்கும் ஃபுல் ஸ்டாப். அவர் உலகத்தில் நோற்று அத்துணை விதமான நோன்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. அவர் உலகத்தில் கொடுத்த அத்துணை விதமான ஜகாத் சதகாக்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. அவர் உலகத்தில் செய்த அத்துணை விதமான ஹஜ் உம்ராக்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. இதற்கு பின்னால் அவனுக்கும் இபாதத்துகளுக்கும் என்ன சம்மதம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 விதமான இபாதத்துகள் இருக்கிறது, 3 விதமான வணக்கங்கள். மாணவர்களே, அந்த மனிதன் மரணித்து கபருக்குள்ளால் போனாலும் கூட அந்த இபாதத்துகளுடைய வணக்கங்களுடைய பிரதிபலிப்பையும் நன்மையையும் அவருடைய கபர்ல உணர்ந்து கொண்டே இருப்பான். அவன் உலகத்துல வாழ்ற மாதிரி ஒரு ஃபீலிங் அவனுக்கு இருக்கும். 3 இபாதத்துகள் சொன்னாங்க. சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத், இதா மாத்தல் இன்சான் இன்கஃபா அன்ஹு அமலுஹு இல்லா மின் ஸலாஸா. ஒரு முஸ்லிமான மனிதன் மரணித்தால் அவனுடைய அனைத்து விதமான அமல்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது, 3 விதமான இபாதத்துகளை தவிர. இதுல எந்த முரண்பாடு கருத்தும் இல்லை உலமாக்கள்கிட்ட. அதுல முதலாவது என்ன தெரியுமா? இல்லாமின் சதகத்தின் ஜாரியா. சதகா வேற, சதகா ஜாரியா வேற. சதகா நாங்க கொடுக்கிறோம், அதோட முடிஞ்சு. சதகா ஜாரியா அதற்கு வக்ஃப் என்பதாகவும் சொல்லலாம். ஒரு மஸ்ஜிதை கட்டி கொடுக்கிறாரு, ஒரு மதரசாவை கட்டி கொடுக்கிறாரு, ஒரு பாடசாலையை கட்டி கொடுக்கிறாரு, அவருக்கு விருப்பமான ஒரு காணியை லேண்ட வக்ஃப் செய்கிறாரு. சுப்ஹானல்லாஹ். அன்பானவர்களே, கபர்ல இருக்கும் பொழுதெல்லாம் இந்த சதகா ஜாரியாவுடைய நன்மை அவரை பெற்றுக் கொண்டே இருப்பார். ரசூலுல்லாஹ். 2வது என்ன? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்முன் யுன்தஃபஉ பிஹி. ஒரு மனிதன் பிரயோஜனம் தரக்கூடிய இல்மை கற்று அந்த இல்மை, அந்த அறிவை அடுத்த மனிதனுக்கு கற்றுக் கொடுக்கிறான், தன்னுடைய மாணவர்களை உருவாக்குறான், அல்லது ஒரு புத்தகத்தை அவன் எழுதிவிட்டு செல்கிறான். அந்த இல்ம அந்த மாணவர்கள் அமல் செய்கிறார்கள். இவன் எழுதிவிட்டு சென்ற அழகிய புத்தகத்தை படித்து அமல் செய்கிறார்கள். உதாரணமாக நான் அடிக்கடி சொல்ற இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் ஹிஜ்ரி 204 வஃபாத்தானவங்க. இமாம் ஷாஃபி அவர்கள் பூமிக்கு கீழால் அடக்கப்பட்டு விட்டார்கள். அறிஞர்கள் தெளிவுபடுத்துவாங்க, அவர் பூமிக்கு கீழால் அடக்கப்பட்டாலும் அவருடைய ஞானமும் அறிவும் உலகத்துல பூமிக்கு மேலால் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஸ்ரீலங்கால எந்த மதரசா எடுத்தாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் இமாம் ஷாஃபியுடைய புத்தகங்களை படிக்காத எந்த மதரசாவுடைய மாணவன் இருக்க முடியாது. அன்பர்களே, 3வது விஷயம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த 2 விடயங்களை விடவும் 3வது விடயம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸல்லல்லாஹு சொன்னாங்க,
வலதின் சாலிஹின் யதுஉ லஹ். சுப்ஹானல்லாஹ், அவன் மரணித்து கபருக்குள்ளான் இருக்கிறானப்பா, அவனுக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய, அவனுக்காக வேண்டி பிரார்த்தனை புரியக்கூடிய ஒரு சாலிஹான குழந்தையை இந்த பூமியில் விட்டு செல்கிறான். வாப்பா கபருக்குள் இருக்கிறாரே, அந்த சாலிஹான குழந்தை கபருக்குள்ளால் இருக்கக்கூடிய தாய்க்கும் தகப்பனுக்கும் துஆ செய்கிறான். என்னுடைய தாயுடைய பாவங்களை மன்னிச்சிரு, என்னுடைய தகப்பனுடைய பாவங்களை மன்னிச்சிரு, என்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் சுவர்க்கத்தை கொடுத்து, என்னுடைய தாயுடைய தகப்பனுடைய கபரை பிரகாசமாக்கிரு, என்னுடைய தாயுடைய தகப்பனுடைய கபரை நீ விசாலமாக்கிரு. அன்பாவர்களே, நான் மிகைப்படுத்தி கூறவில்லை. அவன் செய்யக்கூடிய துஆக்களை ஒவ்வொரு செகண்டும் கபருக்குள்ளால் இருக்கக்கூடிய அந்த தகப்பன், அந்த தாய் உணர ஆரம்பிப்பார்கள். யாரப்ப எனக்கு துஆ செய்யறது? இல்ல, நீங்க விட்டு சென்ற அழகிய குழந்தைகள் உங்களுக்காக துஆ செய்கின்றன. அல்லாஹ்விடத்துல நாங்க பாதுகாப்பு தேடணும். எங்களுக்கு கபருடைய வேதனையை அதிகரிக்கக்கூடிய குழந்தைகளை நாங்க விட்டுட்டு போயிடக்கூடாது. நாங்க மௌத்தாகினாலும் எங்களுக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய அழகிய குழந்தைகளை இந்த பூமியில் விட்ட பிற்பாடு மரணிக்கக்கூடிய தந்தையை விட பாக்கியசாலியார் என்ற தந்தை இருக்க முடியாது. இது ரசூலுல்லாஹி ஹதீஸ். அன்பார்களே, இந்த 3 அடிப்படையான அமல்கள்ல சுப்ஹானல்லாஹ் உலமாக்கள் தெளிவுபடுத்துவாங்க, துஆ என்பது பிரதானமானது. நான் எனக்கு ஒரு தேவை வந்துட்டா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சர்டிபிகேட் நான் போறேன், போய் சொல்றேன், இங்க பாருங்க எனக்கு இப்படி ஒரு தேவை இருக்குது, இந்த தேவையை உங்களுக்கு நிறைவேற்றத்துக்கு கேளுமா? அன்பானவர்களே, எந்த உடம்புல சக்தி இருக்கிறது, எனக்கு சம்பாதிக்கிறதுக்கு ஏனும். ஆனா அடுத்த மனிதன்கிட்ட கேட்டு சாப்பிடக்கூடிய பண்பு வந்து விட்டால் குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு சொல்லுதும் அது ஹராம். சுவால் செய்யறதுக்கு ஏனா அடுத்த மனிதன்கிட்ட கேட்டு சாப்பிடுறது இஸ்லாம் தடை செஞ்சிருக்குது. என் உடம்புல ஆரோக்கியம் இருந்தா அது ஹராம். ஆனா இன்னும் ஒரு பகுதி இருக்கின்றார்களே, இன்னைக்கு நிறைய பேர் இதை யோசிக்கிறது இல்லை. படைத்தவன் அல்லாஹ்விடத்தில் ஒரு முஸ்லிம் தன்னுடைய 2 கரங்களையும் ஏற்றுவதை, தன்னுடைய 2 கரங்களையும் உயர்த்துவதை இஸ்லாம் குர்ஆன் ஹதீஸ் வலியுறுத்திக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அதிகமானவங்க சலாம் கொடுத்த 2வது சலாம் சுப்ஹானல்லாஹ் மஸ்ஜிதில் இல்ல. அதிகமானவங்க ரமதானுடைய காலம் வந்து இஃப்தார் துஆவுடைய கபூலியத்துடைய நேரம் துஆ இல்ல. அன்பார்களே, அல்ஹம்துலில்லாஹ் நாங்க 5 நேரம் சொல்லுறோம், அமல் செய்யறோம், இபாதத் செய்யறோம். ஆனா மஸ்ஜிதுகள்ல துஆவை கையேந்தி துஆ செய்யக்கூடியவர்கள் மிச்சம் அரிதாக இருக்கிறாங்க. இதனால உலமாக்கள் சொல்லுவாங்க, எந்த மனிதன் கையேந்தி துஆ செய்யலையோ அவனிடம் பெருமை இருக்கிறது என்ற அர்த்தம். ஷைத்தான் இருக்கக்கூடிய ஆக மோசமான பண்பு தக்கம்பூர் பெருமை. எந்த மனிதன் படைத்தவன் அல்லாஹ்விடத்துல கையை உயர்த்தி துஆ செய்யலையோ அவனிடம் பெருமை இருக்கிறது. இது ஷைத்தான பண்பு. முத்தக்கப்பிர். பத்ருடைய யுத்தம் நடக்குது. அடுத்த நாள் பத்ர் யுத்தத்துக்கு சஹாபாக்கள் தயாராகி கொண்டிருக்கிறாங்க. அலிரஜியல்லாஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடினோம், நபி அவங்க இருக்கல. நபி அவங்க ஒரு பக்கமாக போய் நின்று வணங்க ஆரம்பிச்சாங்க. தஹஜ்ஜுடைய நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு போறாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க இரவு நேரம் நபியவர்கள் தொழ ஆரம்பிச்சு தஹஜ்ஜுடைய நேரம் 2 கைகளையும் ஏந்தி நபி அவங்க துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹுடைய 2 கரங்களும் வானத்தின் பக்கம் இருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு பக்கத்துல போனாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் அவங்க துஆ செய்றாங்க. நபியவுடைய முதுகுல இருந்த போர்வை கீழே விழுது. எடுத்து மறுபடியும் போத்தினாங்க. அந்த போர்வை மறுபடியும் விழுந்தது. மறுபடியும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த போர்வை எடுத்து ரசூலுல்லாஹுடைய அந்த நபியோட உடல்ல போத்தினாங்க. மறுபடியும் விழுந்தது. ரசூலுல்லாஹ் அவ்வளவு ஆழமாக துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், சிறிய ஒரு கூட்டம் இருக்கிறோம். யா அல்லாஹ், இந்த கூட்டம் இந்த இடத்துல அழிக்கப்பட்டுட்டோம்டா. இதற்கு பின்னால இந்த பூமியில உன்னை வணங்குவதற்கு யாரும் கிடையாது படைத்தவனே. இந்த முஸ்லிம்களை வெற்றி பெற செய்வாயாக. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், கஃபாக முனாஷததக ரப்பக். போதும் யா ரசூலல்லாஹ், போதும் யா ரசூலல்லாஹ்.
போதும் யா ரசூலல்லாஹ், ஃபஇன்னல்லாஹ முன்ஜிதும் மா வஅதக். அல்லாஹ் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறான், இது அல்லாஹ் நிறைவேற்றி தருவான், எங்களுக்கு வெற்றி கிடைக்கும், போதும் யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹ் அவங்க துஆவை நிப்பாட்டல்ல. என்னுடைய கை வானத்தின் பக்கம் இருந்தது. அன்பானவர்களே, உலமாக்கள்கிட்ட கேளுங்க, குர்ஆன்ல அல்லாஹ் 25 நபிமார்களை பற்றி அல்லாஹ் பேசுறான். நபி ஆதம்ல இருந்து அன்பு ரசூலுல்லாஹ் வரைக்கும் அல்லாஹ் பெரும்பாலுமான நபிமார்கள் செய்த துஆக்களை குர்ஆன்ல அல்லாஹ் ஷேர் பண்றான். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன துஆ செஞ்சாங்க? ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. நபி இப்ராஹிம் துஆ செஞ்சாங்க, லா துக்ஸினி யௌம யுபஅஸூன். சுப்ஹானல்லாஹ். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க, ஃபதஆ ரப்பஹு அன்னி மக்லூப் ஃபன்தஸிர். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க, இருளான கடல், கடலொரு இருள், அந்த கடலுக்குள்ளால் நீருடைய வயிறு இன்னொரு இருள். கையேந்து துஆ செய்றாங்க, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் ஃபஸ்தஜப்னா லஹு. அல்லாஹ் நபி யூனுஸுடைய துஆவை கபூல் செஞ்சான். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, நபிமார்களுடைய மகா பெரிய வணக்கமாக இந்த துஆவினுடைய வணக்கம் இருக்கிறது. இதனால தான் நான் அடிக்கடி சொல்றது, நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளணும். தொழுகை எப்படி ஒரு இபாதத்தோ, நோன்பு எப்படி ஒரு இபாதத்தோ, ஜகாத் எப்படி ஒரு இபாதத்தோ, ஹஜ் எப்படி ஒரு இபாதத்தோ, சதகா எப்படி ஒரு இபாதத்தோ, தொழுகை எப்படி இபாதத்தோ, துஆ என்பது ஹுவல் இபாதா. அல்லாஹ்விடத்துல கையேந்திரது ஒரு வணக்கம், அது ஒரு இபாதத். அதனால தான் இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, முஸ்லிம்களை புரிந்து கொள்ளுங்கள், அத்துஆஉ மின் அன்ஃபஇல் அதுவியத்தி, மருந்துகளில் பிரயோஜனமான மருந்து துஆ. ஒரு மனிதனுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு பகுதி இருக்கும் என்றால், கதா கதரை மாற்றக்கூடிய ஒரு அமல் இருக்கும் என்றால், அது தொழுகையும் அல்ல, நோன்பும் அல்ல, ஜகாத்தும் அல்ல, ஹஜ்ஜும் அல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ், அது துஆ. ஒரு மனிதனுடைய கதா கதரை மாற்றும். நாச்சாது மக்களுக்கு அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். நான் நிறைய இடங்கள்ல பகிர்ந்து கொள்ற விஷயம் ஒன்று தான். உண்மையிலேயே எங்கட நாச்சாதி மண்ணுக்கு அல்லாஹ் தந்த மிகப்பெரிய ஒரு நியாமத்தான் மதரசாவுடைய பாக்கியம். குர்ஆனையும் ஹதீஸையும் படிக்கக்கூடிய இந்த மதரசா, நான் இந்த மிம்பர் மேடையிலிருந்து உணர்வு பூர்வமாக நான் பகிர்ந்து கொள்கிறேன். நண்பர்களே, நான் அதிகமான அனுபவங்களை கண்ணால நாங்க பார்த்திருக்கிறோம். மதரசாவுக்கு வருவாங்க, ஒரு ஆட்டை எடுத்துட்டு வந்து கட்டிட்டு சொல்லுவாங்க, துஆ செய்யுங்க, துஆ செய்ய. பயங்கரமான நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஊர்ல அதிகமானவங்க இருக்கிறாங்க. அந்த சதகாவை கொடுத்து துஆ செஞ்ச எங்கட மதரசாவுடைய மாணவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் இப்ப நாங்க ஆரோக்கியமாக இருக்கிறோம். ஒரு 10 கிலோ அரிசியை கொண்டு மதரசாவுடைய வாசல்ல வச்சுட்டு எங்களுக்கு துஆ செய்யுங்க. ஒரு 2 உப்பு பேக்கெட்டை கொண்டு மதரசாவுடைய வாசல்ல வச்சு துஆ செய்யுங்க. ஒரு பிஸ்கட் பேக்கெட்டை கொண்டு மதரசா மாணவர்களுக்கு இதை கொடுங்க, நீங்க துஆ செய்யுங்க. அன்பானவர்களே, நான் சொல்ல வேண்டிய அவசியம் தேவையில்லை. அதிகமானவங்க இதனுடைய அனுபவத்தை கண்டிருக்கிறாங்க, துஆவினுடைய பலனை கண்டிருக்கிறார்கள். அதனால தான் நான் நிறைய இடங்கள்ல சொல்ற விஷயம் உண்டு, இந்த மதரசா என்றது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பாக்கியம். அது நிறைய கிராமங்கள்ல இந்த பாக்கியம் இல்லை, நியமத் இல்லை. நாச்சாதி மக்கள் அதனை சிறப்பாக பயன்படுத்துகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். மதரசாவோட அளவு கடந்து அனுபவித்திருக்கிறார்கள். இது என்னுடைய நிர்வாகத்துடைய மதரசா அல்ல, இது ஊர் மக்களுடைய மதரசா என்ற உணர்வினால் தான் இன்றைக்கு மதரசாவில் வந்து எங்களுக்கு தைரியமா துஆ செய்யுங்க என்று சொல்லி அதிகமானவங்க சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதை கண்ணால பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். அன்பானவர்களே, முதலாவதாக நாம் புரிந்து கொள்ளணும், ஒரு மனிதனுடைய கபா கதரையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்கும் என்றால் அது துஆ தான். துஆவால் மாத்திரம் தான் கபா கதரை மாற்றி அமைக்க முடியும். நான் மஸ்ஜிதுக்குள்ள உட்கார்ந்து எனக்காக வேண்டி துஆ செய்கிறேன், என்னுடைய குழந்தைகள் மனைவிக்காக வேண்டி துஆ செய்கிறேன், என்னுடைய உறவுகளுக்காக வேண்டி துஆ செய்கிறேன். அன்பாளர்களே, இன்னும் ஒரு பகுதி இருக்குது, அடுத்த மனிதர்கள் எங்களுக்கு துஆ செய்யறது.
இதுல அதிகமானவங்க முக்கியத்துவம் செலுத்துறது இல்ல. அடுத்தவர்களுடைய துஆவை நாங்க எப்படி எடுக்கிறது? இது மிகப்பெரிய அமல். குர்ஆனோடையும் ஹதீஸோடையும் ஈடுபடக்கூடிய ஒரு ஆளின் கிட்ட வந்து சொல்றார், எனக்கு துஆ செய்யுங்க. மஸ்ஜிதோடு இருக்கக்கூடிய சாலிஹான ஒரு மனிதன் எனக்கு துஆ செய்யுங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் உம்ராக்கு போகணும், எனக்கு அனுமதி தாரீங்களா? நான் உம்ராக்கு போயிட்டு வரேன், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு அனுமதி தாங்களே. அபூதாவுடைய ரிவாயத். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உமர் போயிட்டு வாங்க, உம்ராவுடைய இபாதத் அழகான இபாதத், போயிட்டு வாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய காலை எடுத்து முன்னால வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் அவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னாங்க, லா தன்சனா யா உஹய்ய மின் துஆயிக். என்னுடைய அருமை சகோதரனே, என்னுடைய அருமை சிறிய சகோதரனே, உன்னுடைய துஆவில் எங்களை மறந்துவிட வேண்டாம். நபி உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னாங்க, நீங்க உம்ராவுடைய பயணத்துக்கு போறீங்க, என்னுடைய அருமை சகோதரனே, உன்னுடைய துஆவில் என்னை மறந்து விடாதே. சுப்ஹானல்லாஹ். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, இந்த வாழ்க்கையில ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகளில் எனக்கு மறக்க முடியாத சந்தோஷமான வார்த்தை இந்த வார்த்தை தான். நபி உங்க இணைய பார்த்து சொன்னாங்க, துஆ செய்யுங்க. இதனால தான் சொல்லுவாங்க, அன்பானவர்களே, சாலிஹான மக்களை கண்டா எங்களுக்கு துஆ செய்யுங்க, நல்லடியார்களை கண்டா துஆ செய்யுங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு முன்னால் இருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு முன்னால் இருக்கிறாங்க, அலி இப்னு அபீ தாலிப் முன்னால் இருக்கிறார், ரசூலுல்லாஹ் மதீனாவில் இருக்கிறாங்க. அன்பானவர்களே, யமன்ல ஒரு மனிதர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த மனிதனுடைய பேர் உவைசுல் கரணி. ரசூலுல்லாஹ் மதீனாவில், அந்த மனிதர் யமன்ல. ரசூலுல்லாஹ் கண்ணால பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த உவைசுல் கரணிக்கு கிடைக்கல. என்ன காரணம் தெரியுமா? அவங்களுடைய தாயுடைய ஹிதுமத். ரசூலுல்லாஹ் கிட்ட அனுமதி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களை என்னுடைய கண்ணால நான் பார்த்துட்டேன்டா, நான் சஹாபியாக மாறிவிடுவேன், ஆனால் என்னுடைய தாயுடைய ஹிதுமத் எனக்கு மிஸ் ஆகிரும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உவைசுல் கரணி, உன்னுடைய தாயுடைய ஹிதுமத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடு. எனக்கிட்ட வர தேவையில்லை, எனக்கிட்ட வருவானா? அன்பானவர்களே, ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகிட்டாங்க. நபி உங்களை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல. முன்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு நபி சொன்னாங்க, சஹாபாக்களே, அந்த யமனுடைய பிரதேசத்தில் கரண் என்ற கோத்திரத்தில் உவைஸ் இப்னு ஆமிர் என்ற ஒரு நல்லடியான் இருக்கிறான், அவனுடைய துஆவை அடைந்து கொள்ளுங்கள், அவரை தேடி போனீங்க நீங்க. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம். அபூபக்கருக்கும் அந்த உவைசுல் கரணியை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல. உமர் இப்னு கத்தாபுடைய ஆட்சி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒவ்வொரு ஹஜ்ஜுடைய காலத்திலையும் அவரோட 10 வருஷம் ஆட்சி காலத்துல கேட்பாங்க, அரபாவுடைய மைதானத்துல வச்சு, அஃபீக்கும் உவைஸ் இப்னு ஆமிர், யமன் தேசத்துல உவைசுல் கரணி வந்திருக்கிறாரா? இல்ல இல்ல, இந்த ஹஜ்ஜுக்கு வரல. அடுத்த ஹஜ்ஜுல கேட்டாங்க, இல்ல இல்ல வரல. அடுத்த ஹஜ்ஜுல கேட்டாங்க, இல்ல இல்ல வரல. உமர் இப்னு கத்தாப் அவர்கள் மரணிப்பதற்கு ஒரு வருடம் இருக்கிறது. கடைசி உமருடைய ஹஜ்ஜு. மக்களுக்கு மத்தியில் கேட்டாங்க, அஃபீக்கும் உவைஸ் இப்னு ஆமிர், உவைஸ் இப்னு ஆமிர் வந்தாரா ஹஜ்ஜுக்கு? இல்ல, அவர் வரல. கொஞ்ச நேரம் கடந்த உடனே ஒருவர் எழும்பி கூறினார், ஜனாதிபதி அவர்களே, உவைஸ் என்ற ஒரு மனிதர், அவர் யமன்ல இருந்து வந்திருக்கிறாரு, அவர் என்னுடைய குடும்பக்காரர், ஆனா நீங்க நினைக்கிற அளவுக்கு அவரு பெரிய ஆள் இல்ல. நீங்க நினைக்கிற அளவுக்கு அவர் பெரிய ஆள் இல்ல. நீங்க தேன்ற அளவுக்கு அவர் பெரிய ஆள் இல்ல. உமர் கேட்டாங்க, அவர் எங்கே இருக்கிறார்? உமர் இப்னு கத்தாப் அதோ அந்த மரத்தடியை தொழுது கொண்டிருக்கிறார். உமர் இப்னு கத்தாப் அவர்கள் விரைந்து ஓடினார்கள். அவர் சலாம் கொடுத்தார். சலாம் கொடுத்த உடனே அவர்கிட்ட பக்கத்துல போய் சொன்னாங்க, உங்களோட பேர் உவைஸ் இப்னு ஆமிரா? உவைஸ் இப்னு ஆமிர், நீங்க கரண் கோத்திரத்தை சேர்ந்தவரா?
கரண் கோத்திரத்தை சேர்ந்தவர். உங்களுக்கு ஒரு தாய் இருந்து தாயுடைய பணிவிடை செய்தீர்களா? நிச்சயமாக செய்தேன். உங்களுடைய உடலில் கரும் குஷ்டம், உங்களுடைய உடலில் ஒரு நோய் இருந்தது, வெண் குஷ்டம், அதற்காக வேண்டி துவா செஞ்சீங்க. அனைத்து நோயும் அல்லாஹ் இல்லாமல் ஆக்கினான். ஆனா உங்க அந்த உடம்புடைய முதுகின் பக்கம் சிறிய அடையாளம் இருக்கிறது அல்லவா? குஷ்டத்துடைய சிறிய அடையாளம் இருக்குதான் அவட முதுகுல. சொன்னாங்க ஒய்சுல் கரணி நிச்சயமாக இருக்கிறது. உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க யாரு? எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள்? ஒய்சுல் கரணி, நான் உமர் இப்னு கத்தாப். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. சுப்ஹானல்லாஹ், எங்களுக்கு நீங்க துஆ செய்றீங்களான்னு கேட்டாங்க. எங்களுக்கு நீங்க துஆ செய்யணும். அன்பானவர்களே, அலிரஜியல்லாஹு அவங்க முன்னால வந்து சொன்னாங்க, எனக்கு நீங்க துஆ செய்யணும். மக்களுக்கு மத்தியில் பதற்றம் ஏற்பட்டது. ஒய்சுல் கரணியோட துஆவை எடுத்துக் கொள்வதற்காக வேண்டி. அன்பானவர்களே, அவர் பிரபல்யத்தை விரும்பாதவர், புகழை விரும்பாதவர். மக்கள் சாறை சாறையாக அவருடைய துஆவை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி நடந்து வந்தார்கள், பிரயாணம் செஞ்சு வந்தாங்க. ஒய்சுல் கரணி பார்த்தாரு, எனக்கு இந்த பிரபல்யம் வேணாம். சுப்ஹானல்லாஹ், அந்த இடத்திலிருந்து அவர் கிளம்பிட்டாரு. வரலாற்றுல இதுவரைக்கும் ஒய்சுல் கரணி எங்க வஃபாத்தாகினாங்க கூட வரலாற்றில் பதிவு செய்யப்படல. அன்பர்களே, அவ்வளவு அளவு கடந்து முக்கியத்துவம் செலுத்தப்பட்டிருக்கிறது துஆவினுடைய பகுதிக்கு. நான் எனக்காக வேண்டி செய்யக்கூடிய துஆ ஒரு பக்கமாக இருக்கு. அடுத்த மக்களுடைய துஆவை எடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறேன், அல்லாஹ்வுக்காக வேண்டிய அன்பானவர்களே, அடுத்த மக்களுடைய துஆவை நாங்க எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யறது ஒரு பக்கம் இருக்கு. அடுத்தவங்களுடைய பதுவாவை நாங்க சம்பாதிக்க கூடாது. இன்னைக்கு சர்வசாதாரணமா போச்சு. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு யமனுக்கு போறாங்க. அவங்க இஸ்லாத்தை ப்ரொபகேட் பண்றதுக்கு போறாங்க. முஆத், நீங்க யமனுக்கு செல்கிறீர்கள். அங்கே சென்ற போதிலும் ஃபத்தகில்லாஹ் தஅவத்தல் மظلوم, அநியாயக்காரர்களுடைய அநியாயத்தை பயந்து கொள். ஒரு காபியாக இருந்த போதிலும், முஷ்ரிக்காக இருந்த போதிலும் அவன் துஆ செஞ்சுட்டானண்டா, நாசமா போகுது சொல்லிட்டானண்டா, நாசம் அடைஞ்சிருவோம். இன்றைக்கு சகோதரனோட கோவம், இன்னைக்கு பக்கத்து வீடோட கோவம், உறவுகளோட கோவம், அடுத்த சொத்தா பகிர்கிறான், அநியாயம். சொன்னாங்க, அவனுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் எந்த திரையும் கிடையாது. அன்பார்களே, எனவே முதலாவதாக நாம் இந்த விடயத்தை ஆழமாக பதிவு வைப்பதோடு அறிஞர்கள் தெளிவுபடுத்துவாங்க, துஆ என்று வரும் பொழுது இரண்டு விதமான துஆக்கள் இருக்கிறது. முதலாவது துஆ இபாதா, இரண்டாவது துஆ மசாலா. ரெண்டு விதமான துஆக்கள் இருக்கிறது. இன்னைக்கு சமூகத்தில் அதிகமானவங்க சொல்லுவாங்க, ஹஸ்ரத் நான் துஆ செய்யறோம், பல காலமாக துஆ கபூலியத் இல்ல, பல மாதங்களாக துஆ செய்யறோம், துஆ கபூலியத் இல்ல, மஸ்ஜிதுல உட்கார்ந்து துஆ செய்யறோம், துஆ கபூலியத் இல்ல. நாங்க இன்னைக்கு யாரும் யோசிக்கிறது இல்லை, ஏன் துஆ கபூலாகதில்லை. ஒரு அழகான உதாரணம் சொல்லுவோம். கொஞ்சம் இந்த டைம் எடுக்கிறதோடு இதை முடிச்சுக் கொள்றேன். அன்பானவர்களே, ஊர்ல ஒரு முக்கியஸ்தர் இருக்கிறாரு, ஒரு பிரதேசத்துல முக்கியஸ்தர் இருக்கிறாரு. அவரை சந்திக்கிறதுக்கு நான் போறோம். நினைச்ச டைமுக்கு எனக்கு போறதுக்கு ஏலாம், நினைச்ச இடத்துக்கு போறதுக்கு ஏலாம், நினைச்ச மாதிரி அவரோட பேசலாம், நினைச்ச விதத்தில் அவர்கிட்ட பெர்மிஷன் எடுக்கலாம். மனிதன் மனிதன். ஆனா இன்றைக்கு நாங்க யோசிக்கிறோம் இல்ல, படைத்தவன் அல்லாஹ்விட்டு நாங்க துஆ செய்யும் பொழுது எங்களுடைய துஆவினுடைய ஒழுக்கங்களும் நிபந்தனைகளும் துஆவினுடைய சுன்னாக்களும் என்ன? நிறைய பேர் இந்த முறைப்பாடை செய்வதோடு அடுத்த பகுதியை நிறைய பேர் யோசிக்கிறது இல்லை. கையேந்து நாம் துஆ செய்யறதுக்கு. அன்பார்களே, துஆவினுடைய அடிப்படை பகுதி புரிந்து கொள்ள வேண்டும். எங்களோட உடம்புல ஹலால் ஹராமுடைய பக்குவம் இருக்க வேண்டும். துஆவுடைய கபூலியத் உண்டாகணும் என்றா ஹலால் ஹராமுடைய பக்குவம் இருக்க வேண்டும். துஆ கபூலாகக்கூடிய ஆக முக்கியமான இடம் பிரயாணம். உஸ்தாமதன் சொல்லுவாங்க, பிரயாணத்துல போனா துஆ செய்யுங்க. ஒரு மனிதர் பிரயாணம் செய்யறாரு, கையேந்திராரு, அந்த துஆ கபூல் செய்வான் அல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆனா பிரயாணத்தில் இருக்கிறான், யுபீலு சஃபர்,
பிரயாணத்தில் இருக்கிறான், நீண்ட பிரயாணம். மத்அமுஹு ஹராம், அவன் சாப்பிடுற சாப்பாடு ஹராம். மஷ்ரபுஹு ஹராம், அவன் குடிக்கிற குடிப்பானும் ஹராம். மல்பசுஹு ஹராம், அவன் அணிஞ்சிருக்கிற ஆடை ஹராம். ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹு, அவனுடைய துஆ எப்படி அங்கீகரிக்கப்படும்? எப்படி அங்கீகரிக்கப்படும்? ஹலால் ஹராமுடைய பகுதியில இன்றைக்கு அதிகமானவங்க பக்குவம் இல்லை. என் பிசினஸ்ல வட்டி, என் பிசினஸ்ல ஹராம், என் பிசினஸ்ல கலவை இருக்கிறது. ஆனா கையேந்துரும். ஒரு காலமும் அல்லாஹ் தஆலா துஆவை கபூல் செய்ய மாட்டாங்க. அன்பார்களே, இரண்டாவது பகுதி நாங்க புரிஞ்சு கொள்ளணும். துஆவை கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் மீது முழுமையான நம்பிக்கை வேணும். படைத்தவன் அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை வைத்து துஆ செய்யுங்க. மஸ்ஜிதில் உட்கார்ந்து கையேந்து துஆ செய்றாரு. துஆ செய்து கொண்டிருக்கும் பொழுது பக்கத்தில் ஒருத்தர் வராரு, அவரோடு பேசுறாரு, மறுபடியும் கையை தூக்குறாரு, துஆ செய்றாரு. போன் வருது, போன் ஆன்சர் பண்றாரு, மறுபடியும் கை வைக்கிறாரு, துஆ செய்றாரு. மெசேஜ் வருது, மெசேஜுக்கு ரிப்ளை பண்றாரு. அவரது துஆல எந்த முடிவும் இருக்காது. நடக்குதா இல்லையா? துஆ செய்யும் பொழுது பக்கத்தில் உள்ளவங்களோட பேசுறது, துஆ செய்யும் பொழுது போன் ஆன்சர் பண்றது, துஆ செய்யத்தோட எஸ்எம்எஸ் பண்றது. துஆவுடைய பக்குவங்களுக்கு தேவை, துஆவுடைய பக்குவங்களுக்கு தேவை. மூன்றாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, துஆ செய்யும் பொழுது மனிதா, உன்னுடைய துஆவில் பாவத்தோடு கலந்த துஆ இருக்கக்கூடாது, குடும்ப பந்தங்களை துண்டிக்கக்கூடிய வார்த்தைகள் இருக்கக்கூடாது, துஆவுடைய அவசரம் இருக்கக்கூடாது. அவர் செய்யறது ஹராமான பிசினஸ், துஆ செய்றார், யா அல்லாஹ் என்னுடைய பிசினஸ்ல பரக்கத்தை ஏற்படுத்து. அது ஒரு பாயிண்ட் கூட நகராது. தன்னுடைய சகோதரனோட கோவம், யா அல்லாஹ் என்னுடைய சகோதரனுக்கு நீ சோதனையை கொடுத்துருக்க, அல்லாஹ் துஆ கேட்க அவனுக்கு பிடிக்க மாட்டான். துஆல அவசரப்பட்டவங்க எனக்கு அதிகமானவங்க. ஒரு விடுத்தம் செஞ்சா விட்டாச்சு, இரண்டாவது விடுத்தம் விட்டாச்சு, மூணாவது விடுத்தம் துஆவே தேவையில்லப்பா. துஆவை ரசூலுல்லாஹ் மூணு வகையா வகைப்படுத்தினாங்க. முதலாவது, கேட்க துஆ உடனடியாக கபூலாகும், அது ஒரு பகுதி. இரண்டாவது, நீ கேட்ட துஆ கபூல் ஆகாது, அதற்கு பகரமாக அல்லாஹ் உனக்கு வர இருக்கக்கூடிய முசீபத்தை இல்லாமலாக்குவான். அதுவும் இல்லையா, கியாமத்துடைய நாளையில மனிதா, நீ கேட்ட துஆக்கள் அனைத்தும் சேவிங் பண்ணப்பட்டு சேமிக்கப்பட்டு அனைத்தும் நன்மைகளாக வழங்கப்படும். அந்த சந்தர்ப்பத்தில் முஸ்லிமான மனிதன் யோசிப்பான், நான் கேட்ட துஆக்கள் அனைத்தும் அங்கீகரிக்காமல் இருந்திருந்தால் சிறப்பாக இருக்குமே. அனைத்தையும் எல்லாம் மாற்றிக் கொடுப்பாங்க அன்பார்களே. எனவே முதலாவது ஹலால் ஹராமுடைய பக்குவம், இரண்டாவது அல்லாஹ் மீது நம்பிக்கை, மூணாவது என்னோட துஆவுல பாவங்களோடு தொடர்பான விடயங்கள் இருக்கக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ், துஆ செய்யறதுக்கு நாங்க தயாராகிறோம். ரமதானுடைய காலம் முன்னால வருது. என் மனசுல இதை நாங்க பதிவு வச்சுக் கொள்வோம். துஆ செய்யறதுக்கு முதலாவதாக நேரத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள். நேரம் என்பது முக்கியமானது. இக்காமத்துக்கும் அதானுக்கும் உள்ள நேரம் துஆ கபூலாகக்கூடிய நேரம், தஹஜ்ஜுடைய நேரம் துஆ கபூலாகக்கூடிய நேரம், ஜும்மாவுடைய நாள் துஆ கபூலாகக்கூடிய நேரம், சுஜூதுடைய இடம் துஆ கபூலாகக்கூடிய நேரம். நாங்க சும்மா சும்மா நேரத்தில் துஆ செஞ்சா கபூலாகும் தான். ஆனா டைமிங்க நாங்க பார்க்கணும். துஆவை செய்யற நேரத்தை தேர்வு செஞ்சுட்டு அன்பானவர்களே, துஆவை கேட்கும் பொழுது எங்களோட ரெண்டு கரங்களும் வானத்தின் பக்கம் உயர வேண்டும். அதிகமானவங்களுடைய கை உயர்வது கிடையாது. கையை பொத்தி வச்சிருக்கிறோம், கையை அகட்டி வச்சிருக்கிறோம், கையை ஒடுக்கி வச்சிருக்கிறோம். ஒரு மனிதர் இன்னும் ஒரு மனிதத்தை ஹதியா கேட்கும் பொழுது கையை விரித்து கேட்கிறாரு. படைத்தவன் அல்லாஹ்விடத்துல கேட்கும் பொழுது கையை விரிக்க வேண்டும். ரஃபுல் யதீன், ஒழுக்கம். கையை உயர்த்தின உடனே, யா அல்லாஹ் என்ற பாவத்தை மன்னிச்சுக்கோ, யா அல்லாஹ் என்ற தாய் தந்தையுடைய பாவத்தை மன்னிச்சுக்கோ, யா அல்லாஹ். அது பிற அன்பானவர்களே. முதலாவதாக துஆவுடைய ஆரம்பம் படைத்தவன் அல்லாஹ்வை புகழ வேண்டும். இந்த புகழ்ச்சி அதிகமானவங்க செய்யறதில்லை. 99 அல்லாஹ்வுடைய நாமங்கள் இருக்கிறது. அதுல ஒரு நாமத்தினது கேட்கிறது, ஹாலிக், ராஸிக், கஃபார், சத்தார். ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, பக்கத்துல ஒரு மனிதர் துஆ செய்றாரு. எப்படி துஆ செய்றாருண்டா, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிஅன்னி அஷ்ஹது அன்னக அன்தல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லா அன்த அல் அஹது ஸமது லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத்.
நபி அவங்க கேட்டாங்க, யாருக்கு அது துவா செய்யறது? வர சொல்லுங்க. வந்தாரு முன்னால. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவர் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு துவா செய்து விட்டார். யார் இந்த பெயரை கொண்டு துவா செய்கிறாரோ அவருடைய துவா கபூலாகும். சுப்ஹானல்லாஹ். இதை நாங்க படிச்சிருக்கிறோமா? திருமதியுடைய ரிவாயத், யார் துவா செய்வதற்கு முன்னால் யாதல் ஜலாலி வல் இக்ராம், யாதல் ஜலாலி வல் இக்ராம் துவா செய்றாங்களோ துவா கபூலாகும். ரசூலுல்லாஹ் ருக்கூல இருந்து மேல வராங்க, சமி அல்லாஹு லிமன் ஹமித, ரப்பனா லக்கல் ஹம்து மில் அஸ்ஸமாவாத் ومن الارض ومن ما شئت من شيء بعد ولم يعد دعاء. ஒருத்தர் வித்தியாசம் ஓதுறாரு. என்ன ஓதுறாரு? ரப்பனா வலக்கல் ஹம்த் ஹம்தன் கஸீரன் طيبன் முபாரக்கன் ஃபீ. நபி அவர்கள் சலாம் கொடுத்தாங்க. யார் இந்த துஆ ஓதினது? யார் இந்த புகழ்ச்சி செய்தவர்? வர சொல்லுங்க. அவர் பக்கத்தில் வந்தாரு. அல்ல ரஜுல் யா ரசூலுல்லாஹ், அந்த துஆவை நான் தான் செஞ்சேன். ஏ மனிதா, அது ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த துஆ இல்ல. ஏ மனிதா, நீ அந்த புகழ்ச்சியை முன்வைத்த பிற்பாடு 30க்கும் மேற்பட்ட வழக்குவார்கள் உன்னுடைய நன்மையை எழுதுவதற்காக வேண்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சொல்லுவாங்க, ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் طيبன் முபாரக்கன் ஃபீ. சுப்ஹானல்லாஹ். படைத்தவன் அல்லாஹ்வை புகழ வேண்டும். அடுத்ததாக ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்லுவாங்க. ஸலவாத் துஆவை ஆரம்பிக்கும் பொழுது ஸலவாத், துஆவை முடிக்கும் பொழுது ஸலவாத். ஸலவாத் சொன்னதுக்கு பின்னால துஆ செய்வாரு. இந்த ஹுத்பா நான் முடிச்சு கொள்றேன். துஆ செய்ய ஆரம்பிப்பாரு. தமிழால துஆ செய்யலாம், அல்ஹம்துலில்லாஹ். தொழுகைக்குள்ளால் தமிழால் துஆ செய்ய முடியாது. அவுட் ஆஃப் ஸலா தமிழால துஆ செய்யலாம். எங்களுடைய தேவைகளை படைத்தவன் அல்லாஹ்ட்ட கேட்கலாம். இதுல அதிகமானவங்க மறந்த ஒரு பகுதி, நாங்க எங்களுடைய சுயமான முறையில துஆ கேட்கறதை விட ரசூலுல்லாஹ் அவர்கள் வாரிதான முறையில் எங்களுக்கு கற்றுத் தந்த துஆக்களை மனனம் செய்து அந்த துஆக்களை கேட்பது மிகவும் நேசமானது. எல்லா துஆவும் இருக்குது. நிறைய பேர் அதை யோசிக்கிறது இல்லை. எனக்கு நோயா, ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறாங்க, اللهم إني أعوذ بك من زوال نعمتك وتحول عافيتك وفجاءة نقمتك وجميع سخطك. எனக்கு கடனா اللهم اكفني بحلالك عن حرامك واغنني بفضلك عمن سواك. நான் ரசூலுல்லாஹ்வுடைய மன்ன மிரிக்கணுமா? اللهم ارزقنا حج بيتك الحرم وزيارة روضة محمد صلى الله عليه وسلم. என்னுடைய தாய்க்கு துஆ செய்யணுமா? ரப்பனா ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. இந்த மனைவிக்கு குழந்தைகளுக்கு துஆ செய்யணுமா? ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. நபி அவங்க அனைத்துக்கும் துஆ கற்று தந்திருக்கிறாங்க. நாங்க இப்ப ஷஅபானுடைய மாதம் இருக்கிறோம். உண்மையிலேயே கவலையான விஷயம், நிறைய பேருக்கு இந்த துஆ பாடம் இல்லை. அடுத்தது ரமதான். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான். யா அல்லாஹ், ரஜபுல பரக்கத் செஞ்சிரு. இப்ப நாங்க ஷஅபான்ல இருக்கிறோம், ஷஅபான்ல பரக்கத் செஞ்சிரு. அடுத்தது ரமதான் மாதம் வருது. ரமதான் மாதத்துல நோன்பு பிடிக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு தான். எனக்கும் கேரண்டி இல்ல, உங்களுக்கும் கேரண்டி இல்ல. அடுத்த ரமதானுடைய மாதத்தை நான் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்குமோ தெரியா. எனவே அன்பானவர்களே, இறுதியாக ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்லி அவரை துஆவை முடிச்சுக் கொள்ளுங்கள். இதுதான் சுருக்கமாக துஆவினுடைய ஒழுக்கங்களும் துஆவுடைய ஆதாபுகளும் துஆவுடைய முக்கியத்துவமும் துஆவுடைய கண்டிஷனும். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாம் பேசுற விடயங்களை வாழ்க்கையில் எடுத்துக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கபூல் செய்வானா. பாவத்தை மன்னிச்சு போய் அல்லாஹ், பாவம் செய்த காரங்கள் ஒன்று பக்கம் இருந்திருக்கிறோம் நாயனே. எல்லா மோசமானவர்கள் யா அல்லாஹ், எல்லா அநியாயக்காரர்கள் யா அல்லாஹ், என்னுடைய தாய் தந்தருடைய பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ், என்னுடைய உஸ்தாத்மாருடைய பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ். நல்ல அழகான மௌத்து தாயா அல்லாஹ், மஸ்ஜிதுல வச்சு எங்களுக்கு மௌத்து தாயா அல்லாஹ், குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது மரணத்து தாயா அல்லாஹ், ரமதான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியங்களை கபூல் செய்திருந்தாயனே. இந்த துஆவை ஏற்றுக்கொள்ளியா அல்லாஹ். வல்ஹம்துலில்லாஹி.